வரும்போது கூட பிள்ளைங்களோட ஒரு நிமிஷம் கூட பிரிச்சு வர மாட்டேங்கிறான். உங்களோட சோக்கா இருக்காரா? சோக்கு தான், சரியான காய் தயாரியா இருக்கிறான். நான் வேணா உனக்கு ஒரு பெரிய பொம்பளை பொம்மை வாங்கி தரேன், கட்டி குட்டின்னு சுத்தி நிறேன். எவ்வளவுதான் சுத்துவோம், ஒன்னா போவோம், எங்க போனாலும் ஒன்னா போவோம், ரெஸ்ட் கூட ஒன்னா தான் போவோம். இப்ப எந்த அளவுக்கு அவரை மிஸ் பண்றீங்க? ரொம்ப மிஸ் பண்றேன். இப்ப அவன் பார்த்தா கண்ணு கலக்கும். அந்த அளவுக்கு மிஸ் பண்றீங்க. அன்னைக்கு என்னடா சொன்ன? நான் முக்கியமா இல்ல உன் வாழ்க்கை முக்கியமான்னு கேட்டல. அன்னைக்கு சொன்னதான் இன்னைக்கும் சொல்றேன். எனக்கு என் வாழ்க்கை தான் முக்கியம். ஏன்னா என் வாழ்க்கையே நீதான்டா. ஹாய் ப்ரோ. உங்க பேரு? விஜய் ப்ரோ. ஓகே ப்ரோ. உங்க ஃப்ரெண்டு கேங்லயே கோளாறுத்தனமான ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருப்பார் இல்லையா? அவரை பத்தி சொல்லுங்க. அவங்க பண்ண ஒரு கோளாறுத்தனமான ஒரு விஷயத்த சொல்லுங்க. ப்ரோ என்ன பத்தி சொல்லணும்னா, என் பேர் நந்தகுமார். ஓகே ப்ரோ. சொல்றது பெருசா ஒண்ணும் இல்ல. நோ கமெண்ட்ஸ், சிம்பிளி வேஸ். ஏதோ சேர்த்துக்கிட்டோம்னு வச்சுக்கிட்டு இருக்கேன். அவர் இவர் பண்ண ஏதாவது கோளாறுத்தனமான ஒரு விஷயத்த சொல்லலாம். எல்லாமே கோளாறுதான் பண்றதெல்லாம் கோளாறுதான். எது காலேஜ் வரான்னு தெரிய மாட்டேங்குது, போறான்னு தெரிய மாட்டேங்குது. வந்தா மேம் டெய்லியும் திட்டு வாங்குறான். எப்ப பார்த்தாலும் பிள்ளைங்க வரும்போது கூட பிள்ளைங்களோட ஒரு நிமிஷம் கூட பிரிச்சு வர மாட்டேங்கிறான். உங்களோட சோக்கா இருக்காரா? சோக்கு தான், சரியான காய் தயாரியா இருக்கிறான். நான் வேணா உனக்கு ஒரு பெரிய பொம்பளை பொம்மை வாங்கி தரேன், கட்டி குட்டின்னு சுத்தி நிறேன். எப்ப பார்த்தாலும் காஞ்சலவே இருக்கிற. அதுதான் நடுவுலயே ஒரு செவரு கட்டலாம். பாய்ஸ் கேர்ள்ஸ் 2 பெஞ்ச் ப்ரோ. நடுவுல செவரு நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ. எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. பிளான் போடுறேன். அங்க போய் அத நடுவுல ஒரு ஓட்ட போட்டு நீங்க வேணா கட்டுங்கடா அப்படிங்கிறான். அவர் பண்ண ஏதாவது ஒரு கோளாறுத்தனத்தை மட்டும் சொல்லுவாரு. அதுவா, சபரி நடத்தான் கிளாஸ்ல. ஓகே. அவன் வந்துட்டு சாப்பிட்டு இருந்தானா, டிஃபன் பாக்ஸ் தூக்கி போட்டான். தெரிச்சான், தலையில கொட்டிட்டு இருந்துச்சு. தலையை வெட்டிட்டு இருந்துச்சு. சேரா பொடி சாப்பிடணும்னு சொல்லிட்டு சாப்பிட்டு இருந்தோம். இப்ப இவன் வந்துட்டு என்ன பண்ணா, அதை எடுத்து பொடிக்கிட்டு இருந்தான். அதெல்லாம் சேர்ந்து இவன் தலையில கொட்டி விட்டோம். அது ஓடி போய் மேம்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண போனான். அம்மா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றச்சுன்னா அந்த மாதிரி போய் மேம்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாரா? இது சோலா பாய்ஸ் நானுங்களா. சரி. என்ன பாய்ஸ் நீங்க? சோலோ பாய்ஸா? உங்க கேங் பேரே சோலோ பாய்ஸா? Yeah, you're right. நான் எல்லாம் காலேஜ் படிக்கும்போது கண்ணெல்லாம் பெருசு பண்ணிட்டு ரொம்ப டெரிஃபிக்கா இருப்பேன் சார். பார்த்தாலே தெரியுது. ஏதாவது பிரச்சனைன்னு வைங்களேன், நாங்க ஒரு 10 பாய்ஸ் ஒன்னா போய் ஹார்ஷா திட்டிட்டு வந்துருவோம். உங்க பேரு? மோகன சுந்தரம். உங்க பேரு? முத்துக்குமார். நீங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா? சரி, ஓகே. ஸ்கூல் படிக்கிற 2 ஃப்ரெண்டு. ஓ, முகநக நட்பது நட்பன்று, நெஞ்சு தகநக நட்பது நட்பு. அந்த குறளுக்கு எடுத்துக்காட்டு இந்த நட்பு. சரி, உங்க ஃப்ரெண்டு கேங்ல யாராவது ஒருத்தர் கோளாறு பண்றதுக்குன்னு இருப்பாங்க தெரியுமா? ஏதாவது பிரச்சனையை கொண்டு வரதுக்குன்னு. அந்த மாதிரி யாராவது ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்களா? அவங்கள பத்தி சொல்லுங்க. எப்படி சொல்றது? இந்த மாதிரி கோளாறு பண்ற மாதிரி யாரும் இல்லை. கோளாறுலாம் வந்து பிரச்சனை ஏதாவது ராவடி பண்ணிட்டே இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி. துருன்னு. அது ஒரு நண்பர் இருக்காரு, அவர் ஆத்துல இருக்காரு. அவர் பேரு? அவரு பாபு. அவர் பண்ண ஏதாவது பிரச்சனையை பத்தி ஏதாவது கேட்டீங்களா? இன்னும் 2 பேரும் சண்டை முட்டு விடுவாரு. சண்டை முட்டி விட்டுட்டு இருப்பாரு. சும்மா கலாச்சி விட்டு அப்புறம் சண்டானோன்னு அப்புறம் எல்லாத்தையும் சமாதானப்படுத்துவாரு. ஒரே இதாயிடும். ஓகே. அப்பப்ப ஏதாவது பண்ணுவாங்க. இது மாதிரி ஏதோ ஒன்று பண்ணி என்டர்டைன்மெண்ட் பண்ணி விட்டுட்டே இருப்பாரு. சரி, ஓகே. நான் இப்போ வந்து உங்க கூடவே படிச்சுட்டு இப்போ அவர் இல்லாம இருப்பார்ல, உங்க ஃப்ரெண்ட் எங்கேயாவது தூரமா இருக்கிறதோ அவர் பார்க்க முடியாம இருக்கிற மாதிரியே ஒருத்தர் இருப்பார்ல, அவரை பத்தி ரொம்ப மிஸ் பண்ணுவீங்கல்ல, அந்த மாதிரி ஃப்ரெண்ட் யாராவது இருக்காங்களா? அவங்க திருப்பூர்ல இருக்காங்க. திருப்பூர்ல கூட ஒர்க் பண்ணாரு. திருப்பூர்ல இருக்காரு. உங்களுக்குன்னா? அவரு கூட எல்லாம் ஒட்டுக்கா தான் இருக்கும். எல்லாம் ஒட்டுக்கா தான் இருக்கு. சரி, ஓகேண்ணா. சரி, ஃப்ரெண்ட்ஷிப் டேக்கு அவங்களுக்குலாம் ஃப்ரெண்ட்ஷிப் டே விஷ் பண்ணிருங்க. அனைவருக்கும் இனிய நண்பர்கள் தின வாழ்த்துக்கள். சின்ன வயசுல இருந்து உங்க ஃப்ரெண்டு யாரையும் ஒருத்தரை மிஸ் பண்ணுவீங்கல்ல? ஆமா. இப்போ உங்க கூட அவங்க இருக்க மாட்டாங்க, எங்கேயாவது லாங்கா இருப்பாங்க, அதனால யாரையும் ஒருத்தர் மிஸ் பண்ணுவீங்கல்ல, அது மாதிரி யாரு இருக்காங்க? ஃப்ரெண்ட் இருக்கானா, அப்பப்போ வருவான். அவரை பத்தி சொல்லுங்க. விஷ்ணு, நான் பேரு. வித்யாபாரதி ஸ்கூல்ல தான் வேணா படிச்சேன். ஒரு 6வது படிச்சிருப்போம். 10 வரைக்கும் படிச்சிருப்போம். அப்ப எவ்வளவுதான் சுத்துவோம், ஒன்னா போவோம், எங்க போனாலும் ஒன்னா போவோம், ரெஸ்ட் கூட ஒன்னா தான் போவோம். இப்போ எந்த அளவுக்கு அவரை மிஸ் பண்றீங்க? ரொம்ப மிஸ் பண்ணுவேன். இப்ப அவன் பார்த்தா கண்ணு கலக்கும். அந்த அளவுக்கு மிஸ் பண்றீங்க. சரி, ஓகே. உங்க ஃப்ரெண்டுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் டே விஷ் பண்ணிருங்க. தற்கொடி ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டேடா. எல்லாரும் பண்ணிருங்க, விஷ் பண்ணிருங்க ஃப்ரெண்ட்ஷிப் டேக்கு.
இனிய நண்பர்கள் தின நல்வாழ்த்துக்கள். அதுல கோளாறு பண்றதுக்குன்னு ஒருத்தர் இருப்பாங்க, ஏதோ பிரச்சனை பண்றதுக்கு. அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டை பத்தி சொல்லுங்க. என் ஃப்ரெண்டு நார்மலா பேசினவன் ஒரு கோளாறு தான், எது சொன்னாலும் ஒரு கமெண்ட் அடிச்சிருவாங்க. அதனால அவர்கிட்ட பேசினா கொஞ்சம் சிரிப்பா இருக்கும், மனசை விட்டு ஜாலியா பேசுவேன். அது எப்பயுமே என்னை விட்டு போகவே மாட்டாங்க அவங்க. யாரு அவங்க பேரு? அவங்க பேர் சொல்ல விரும்பல, ஆனா இருக்காங்க. எங்க டிரான்ஸ்ஃபர் தான் அவங்க டிரான்ஸ்ஃபர். ஓகே, இப்போ வந்து நீங்க சின்ன வயசுல இருந்து உங்க கூடவே இருந்திருப்பாங்க ஃப்ரெண்டு. இப்போ அவங்க வந்து வெளியே எங்கேயோ வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க, வெளியூர்ல இருப்பாங்க. அந்த மாதிரி நீங்க மிஸ் பண்ற ஒரு ஃப்ரெண்டு? என் ஃப்ரெண்டு இப்போ ஒருத்தி இறந்துட்டா, அவளை நான் ரொம்ப மிஸ் பண்றேன். என் கூடவே இருந்தா லைஃப்ல. நான் டிரான்ஸை மாறதுக்கு முன்னாடியும் சரி, மாறதுக்கு அப்புறமும் சரி, என் கூடவே இருந்தா போய் இல்லை. அதை நான் ரொம்ப மிஸ் பண்ற மாதிரி இருக்கு. அவளை நினைச்சு ஒவ்வொன்று நினைப்பேன். யோசனை வந்துச்சுன்னா அதை நினைச்சு நான் ஃபீல் பண்ணுவேன். அவங்க ரொம்ப மிஸ் பண்றாங்க. சரி, எல்லாருக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் டே விஷ் பண்ணிருங்க. ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே. சேலத்துக்கார யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை அடிச்சிடுங்க. நன்றி நன்றி. இதே மாதிரி வீடியோஸ் எங்கன்னா மறக்காம சேலத்துக்காரன் பேஜை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க.